இன்றைய செய்திகள். தமிழகத்தில் வீடு கட்ட துடிக்கும் ஒவ்வொரு சாமானியருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. இன்று தமிழகத்தில் வீடு கட்ட துடிக்கும் ஒவ்வொரு சாமானியருக்கும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம். என்ன மாற்றம்? சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்பது பலரின் வாழ்நாள் கனவு. ஆனால் அந்த அனுமதி பெறுவதற்குள் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து அதிகாரிகளின் கெடுபிடிகளை தாங்கி லஞ்சம் கொடுத்து நொந்து போகும் நிலைதான் இதுவரை இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இனிமேல் கட்டிட அனுமதிக்கு நீங்கள் அரசு அலுவலகத்தின் படிக்கட்டுகளை மிதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புதிய விதிகள் என்ன சொல்கின்றன? நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் திரு பி. மதுசூதன ரெட்டி அவர்கள் மே 26ஆம் தேதி மிக முக்கியமான சுற்றறிக்கை ஒன்றை அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையர்களுக்கு அனுப்பியுள்ளார். இதில் பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை என்ற கொள்கையை அமுல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. முழுக்க ஆன்லைன். விண்ணப்பம் செய்வது முதல் அனுமதி பெறுவது வரை அனைத்தும் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக மட்டுமே நடத்த வேண்டும். நேரடி தொடர்புக்கு தடை. விண்ணப்பதாரர்களோ அல்லது பொறியாளர்களோ சந்தேகங்களுக்காகவோ ஆவணங்களுக்காகவோ அலுவலகத்திற்கு வர வேண்டியதில்லை. எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் கட்டணம். பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே இருக்க வேண்டும். கையில் பணம் கொடுக்கும் முறைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை. இது ஏதோ சாதாரண அறிவிப்பு அல்ல, மிக கடுமையான எச்சரிக்கை. இந்த ஆன்லைன் நடைமுறையை மீறி யாராவது அதிகாரிகளோ பொறியாளர்களோ விண்ணப்பதாரர்களை நேரில் அழைத்தாலோ அல்லது வேண்டுமென்றே கோப்புகளை தாமதப்படுத்தினாலோ அந்த அதிகாரி மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உதவி பொறியாளர்கள் முதல் டவுன் பிளானிங் அதிகாரிகள் வரை அனைவரும் கண்காணிக்கப்படுவார்கள். காலக்கெடு முக்கியத்துவம். பல மாதங்களாக இழுத்தடிக்கப்பட்ட அனுமதி கோப்புகளை இனி சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உத்தரவின் நோக்கம். காலதாமதம் ஏற்படாமல் இருப்பதை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாமானிய மக்களுக்கு என்ன பயன்? இந்த டிஜிட்டல் மாற்றம் லஞ்சத்தை ஒழிப்பதோடு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களின் நேரத்தையும் பணத்தையும் பெருமளவு மிச்சப்படுத்தும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழக அரசு எடுத்துள்ள இந்த முயற்சி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என்று அரசியல் நோக்கர்களும் கட்டுமான துறையினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வீடு கட்டுபவர்களுக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அரசு எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் அலைச்சலில்லா தமிழகத்தை நாம் காணலாம். இதுபோன்ற பயனுள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மரியானா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம். தமிழகத்தில் இனி 24 நாட்களில் கட்டிட அனுமதி. அரசின் புதிய அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் வீடு அல்லது கட்டிடம் கட்டுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் செய்தியைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இனி கட்டிட அனுமதி பெறுவதற்கு அரசு அலுவலகங்களுக்கு பின்னால் அலைய வேண்டிய அவசியமில்லை. தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி விண்ணப்பித்த 24 நாட்களில் கட்டிட அனுமதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். அரசின் புதிய நடைமுறை. முக்கிய அம்சங்கள். அலைச்சல் இனி இல்லை. பொதுவான வீடு கட்ட திட்டமிடும்போது நிலத்தின் உரிமை, மண்டல அனுமதி, கட்டிட வரைபடம் என பல ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் லஞ்ச புகாரை தவிர்க்க முழுமையான செயல்முறையை ஆன்லைனுக்கு அரசு மாறியுள்ளது. காலக்கெடு நிர்ணயம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து அதிகாரிகள் மிக துரிதமாக செயல்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த 5 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கள ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு முடிந்த 2 நாட்களுக்குள் அறிக்கையை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். மொத்த செயல்முறையும் 24 நாட்களுக்குள் முடித்து அனுமதி சான்றிதழ் வழங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. நேரடி தொடர்பு தவிர்க்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்களை அதிகாரிகள் நேரில் அழைத்து ஆவணங்களின் நகல்களை கேட்கக்கூடாது. ஆன்லைன் மூலமாக மட்டுமே ஆவணங்களை பெற வேண்டும். வெளிப்படைத்தன்மை. ஒரு விண்ணப்பத்தை நிராகரித்தால் அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். அதேபோல் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட வரிசைப்படியே பரிசீலிக்கப்பட வேண்டும். ஒழுங்கு நடவடிக்கை. விண்ணப்பதாரர்கள் அதிகாரிகள் அல்லது பொறியாளர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு சிரமம் கொடுத்தாலோ லஞ்சம் கேட்டாலோ அது தீவிரமாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது.
தமிழக அரசின் இந்த புதிய முன்னெடுப்பு சாமானிய மக்களின் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நடைமுறை முறையாக பின்பற்றப்பட்டால் வீடு கட்டுவது என்பது இனி அரசு அலுவலக அலைச்சல் இல்லாத எளிமையான ஒன்றாக மாறும். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரிவிங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.